விஜய் சார் மாதிரி மாஸ் ஹீரோ மாஸ் படங்கள் நிறைய பண்ணலாம். ஆக்டரா வராருன்ற மேபி நமக்கு அதனால அப்படி பார்க்கும்போது ஃபீல் ஆகலாம். ப்ரோ ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க ப்ரோ, ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க. அதே போல் வந்து பாலிடிக்ஸில் வந்து கூட இருக்கிறத துரோகம் பண்ணுவான், வெளியே நமக்கு வந்து கெடுதல் செய்ய மாட்டான்ற மாதிரி காட்டுறாங்க ப்ரோ. மூவி நல்லா ஃபன்னாக என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. நம்ம ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்போம், நிறைய பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ் எல்லாம் இருந்தது. அஃப்கோர்ஸ் பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ் இருக்கு, பட் எல்லாமே நல்ல விதமாக ஃபன்னாக தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. படத்தை ஃபன்னாக பார்க்கும்போது ஃபன்னாக தான் இருக்கும். ஸோ டிஎன் 2026 நல்ல படம், ஒரு ஃபீல் குட் என்டர்டெய்னிங் மூவி. உண்மையாக சொல்லணும்னா உமாபதி சார் சூப்பராக எடுத்திருக்காரு. நட்டி சார் இதுக்கு முன்னாடி நம்ம அவர் படம் பார்த்த விட இந்த படத்துல ரொம்ப ஒரு மாஸ் ஹீரோவா இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு. அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அட்டகாசமா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் படம் எந்த இடத்துலயும் லேக் ஆகாம நல்லா எடுத்துட்டு போயிருக்காங்க. அன்வான்ட் சாங்ஸ் எதுவும் கிடையாது, சீன்ஸ் எல்லாமே வந்து பக்காவா இருக்கு. எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம தான் வந்தேன். ஆனா சூப்பரா விஷுவலைஸா சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் ஆக்டிங் வைஸ் சூப்பரா இருக்கு, நல்லா எடுத்திருக்காங்க. 3 லெஜெண்ட்ஸ் தம்பிராமையா சார், அன்பரசு சார், எம்எஸ் பாஸ்கர் சார் 3 பேருமே பிச்சு உதறி இருக்காங்க. அவங்களோட ஹியூமர் சென்ஸ் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பாலிடிக்ஸ் மூவி தான், பட் இதுல டிஃப்ரெண்டா என்ன சொல்லலாம்னா, மெயினா நானே பாலிடிக்ஸ் மூவி இன்ட்ரெஸ்டா பார்க்க மாட்டேன். ஏன்னா இந்த எதிர்கட்சி இது அடிதடி சண்டை பழி வாங்குறது இப்படியெல்லாம் தான் நம்ம மோஸ்டா பார்த்துருப்போம். பட் இந்த மூவில அப்படிலாம் காட்டல, சம்திங் டிஃப்ரெண்ட், ஃபுல்லா நல்லா என்டர்டைன்மெண்டா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு ஹீரோவா ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ அந்த எம்ஜிஆர் பீரியட்ல இருந்து காட்டுறாங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு நம்ம வந்து இது அந்த மாதிரி படமா இருக்குமோ, இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா அப்படின்னா, ஆனா அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இல்லை ப்ரோ, விஜய் நம்ம எப்படி ப்ரோ சொல்ல முடியாது? விஜய் சொல்லலாம். விஜய் வந்து நார்த் இந்தியனா ப்ரோ, விஜய் வந்து இந்த ஊர், அதில் ஹீரோ வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வரா மாதிரி வராரு. உண்மையா இத்தனை வருஷம் அரசியல நடந்த விஷயத்த ஃபன்னியா கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரோட ரெஃபரன்சஸுமே இருக்கு. அது நம்ம இப்போ நியூஸ் சேனல்ல பார்த்து, இப்போ இன்ஸ்டாகிராம்ல பார்த்து நம்ம எப்படி சிரிப்போமோ அந்த மாதிரி வந்து சிரிச்சுட்டு போகலாமே தவிர இது எந்த வகையிலுமே யாரையும் அஃபெக்ட் பண்ணல. எலெக்ஷன் அஃபெக்ட் பண்ணுமானா கண்டிப்பா கிடையாது. மக்கள் அவ்வளோ முட்டாள் கிடையாது. ஸோ மக்கள் சிந்திச்சு தான் ஓட் போடுவாங்க. பட் இது வந்து ஒரு ஃபீல் குட் என்டர்டைன்மெண்ட் மூவி. ஏன் அரசியல் பேசியிருக்காங்க. ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கும்போது நீங்க பொலிட்டிக்கல்குள்ள வரும்போது என்ன மாதிரியான கான்ட்ரவர்சிஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க, என்னெல்லாம் சுத்தி இருக்கவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, அதை தான் வந்து ஃபன்னா காமிச்சிருக்காங்க. அது நம்ம யூஸ்வலா எல்லாம் நடக்கிறது தானே. ஸோ அதை நம்ம படத்துல ஒரு ஃபன்னா கான்ட்ரவர்சியா காமிச்சிருக்காங்க. மற்றபடி வந்து நெகட்டிவா சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது. மெயினா அரசியல்வாதிங்க அவங்க கட்சியில என்னென்ன நடக்குமோ அதை அழகா சொல்லியிருக்காங்க. என்னென்ன சூழ்ச்சமால் எப்படி கால வருவாங்க யாரையுமே வந்து பின் பாயிண்ட் பண்ணல ப்ரோ. இவர் அதான் ஆக்டிங். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நடிகன் வரான், யார் வேணா அரசியலுக்கு வரலாம், யார் வேணா அவங்க பிடிச்சதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஆனா மக்கள் வந்து நீங்க வந்து விழிப்போட இருந்து தெரிஞ்சுக்கிட்டு யார் நல்லவங்க கெட்டவங்க சொல்லி உங்களுக்கு அந்த அரசியல் புரிஞ்சு நீங்க ஒழுங்கா எல்லாருக்கும் கரெக்டா ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் நடராஜ் சார் நல்லா போனார் ப்ரோ, சொல்லவே வேண்டாம். அவர் சதுரங்க வேட்டையில நம்ம வந்து பார்த்துருப்போம், கர்ணன் படத்துல பார்த்துருப்போம். அவருக்காக தான் இந்த மூவி ஆக்சுவலா மெயினா நான் வந்து வந்தது. நிறைய பேரோட ரெஃபரன்ஸ் இருக்கு, ஒன்லி தளபதி அவரோட ரெஃபரன்ஸ் மட்டும் இல்ல. சூப்பர் ஸ்டார் சாரோட ரெஃபரன்ஸ் இருக்கு, சீமானோட ரெஃபரன்ஸ் இருக்கு, எல்லாரோட ரெஃபரன்ஸும் இருக்கு. எல்லாமே நல்லா ஃபன்னா என்டர்டெய்னிங்கா காமிச்சிருக்காங்க. அதை நம்ம ஃபன்னா பார்க்கும்போது எந்த இஷ்யூஸும் கிடையாது. இந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் சூப்பரா இருக்கு. சூப்பரா ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்டுமே கரெக்டா என்னென்ன தேவையோ கரெக்டா, தேவையில்லாத விஷயங்கள்னு எதுவுமே இல்லை, கரெக்டா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. எம்ஜிஆர் மாதிரி நடிச்சிருக்காரு, ரஜினி மாதிரி நடிச்சிருக்காரு, இப்போ விஜய் பீரியட்ல இருக்காரு. இல்ல அவரோட ரெஃபரன்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி வராரு. இல்ல குல்கந்த் குமார்னு சொல்லி அவர் எடுத்திருக்காங்க. அவர் வந்து ஒரு வடநாட்டுல இருந்து வர மாதிரி, வடநாட்டுல இருந்து இங்க வந்து அவர் வந்து வராரு. அவரு கூட ஒருத்தர் வந்து வராரு. அந்த கேரக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, இவன் நெக்ஸ்ட் எம்ஜிஆர்டா அப்படின்ற மாதிரி. அதனால கூட இருக்கவர் வந்து அவருக்கு இருக்கிற காசெல்லாம் போட்டு இவரை வளர்க்குறாரு. அந்த ஹீரோ வளர்த்து அதுக்கப்புறம் பொலிட்டிக்ஸ்ல கொண்டு வராரு. கடைசியில என்ன ஆகுதுன்ற மாதிரி ஒரு கதை.